வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11th பயாலஜி 100க்கு 100 மதிப்பெண் வாங்க ஆசையா அப்படின்ற வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வரைக்கும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 வீடியோ பார்த்துருக்கோம். 6 டேஸ்க்கான வீடியோ பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டே 7 பார்க்க போகிறோம். ஸோ போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கோட்டலி லீவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து பண்ணாக்கா இத்தனை நாள் வந்து பண்ணாக்கா சரியாக வீடியோ போடாமல் விட்டுருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி டே 6க்கான 1 to டே 6 வரைக்கிறதுக்கான வீடியோ வந்து பண்ணாக்கா நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் சென்டம் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. கொடுக்குற ஒர்க்கை டெய்லி முடிங்க. ஸோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்மளால் சென்டம் வாங்க முடியும். ஸோ 11th மார்க் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட் இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. நம்ம 11th சென்டம் வாங்குறது ஈஸி. சென்டம் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 12th ஈஸியாக நீங்கள் ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பண்ணாக்கா யூனிட் 2ல் பிளான் கிங்டம்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ 7 1 மார்க் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டுங்க பிரியோஃபைட் டாமினன்ட் இண்டிபெண்ட் ஸ்பேஸ் இஸ் கேமிட்டோஃபைட். அப்போது பிரியோஃபைட்டில் இங்கே வந்து பண்ணாக்கா ஆல்ட்ரேஷன் ஆஃப் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ட்ரேஷன் இன் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து பார்த்தினாக்கா ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்துட்டாக்கா லைஃப் சைக்கிளில் ஒன்று வந்து பார்த்தினாக்கா கேமிட்டோஃபைட் ஃபேஸ் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தினாக்கா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் இருக்கும். அதில் எது டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தினாக்கா பிரியோஃபைட்டில் எது டாமினன்ட் ஃபேஸ் அதுதான் கொஷினுங்க. ஸோ இங்கே கேமிட்டோஃபைட் தான் வந்து பார்த்தினாக்கா டாமினன்ட் ஃபேஸ். நமக்கு நிறைய கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க் கொஷின். விச் இஸ் த டாமினன்ட் ஃபேஸ் இன் பிரியோஃபைட் அப்படின்னு கேட்பாங்க. கேமிட்டோஃபைட் தான் வந்து பார்த்தினாக்கா பிரியோஃபைட்டில் டாமினன்ட் ஃபேஸ். அடுத்து டெட்ரோஃபைட்டில் எது டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்போரோஃபைட் தான் வந்து பண்ணாங்க டாமினன்ட் ஃபேஸ். அப்போ ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது. ஒன்று கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ், இன்னொன்று ஸ்போரோஃபைட்டிக் ஸ்பேஸ். அதில் பிரியோஃபைட்டில் வந்து பண்ணாக்கா கேமிட்டோஃபைட் தான் வந்து பண்ணாக்கா டாமினன்ட் ஃபேஸ். டெட்ரோஃபைட்டில் ஸ்போரோஃபைட் தான் வந்து பண்ணாக்கா டாமினன்ட் ஃபேஸ். அடுத்து வந்து பண்ணாக்கா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜி. அது என்ன ஃபைக்காலஜி அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்டு ஆல்காலஜி, ஆல்சோ நோன் அஸ் ஃபைக்காலஜி. அப்போ ஆல்காலஜினாலே ஒன்று தான், ஃபைக்காலஜினாலே ஒன்று தான். அப்போ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜி அப்படின்னா யாருன்னா ஃபாதர் ஆஃப் ஆல்காலஜிக்கு தான் வந்து பண்ணாக்கா ஃபைக்காலஜின்னு ஒன்று பேர் சொன்னேன். ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜி யாருன்னா எம்ஓ பார்த்தசாரதி. அவர் தான் வந்து பண்ணாக்கா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜி. அடுத்து குளோரெல்லா lead an endozoic life in hydra and sponges. அப்போ குளோரெல்லா அப்படின்ற ஒரு ஆல்கே இருக்குது. இது எங்கே இருக்குது அப்படின்னா எண்டோசோயிக். அப்போ எண்டோன்னா என்ன, உள்ள அப்படின்னு அர்த்தம். அப்போது ஹைட்ராவுடைய பாடிக்குள்ளவும் ஸ்பாஞ்சஸுக்குள்ளவும் இருந்துக்கிட்டு லைஃப்பை சர்வை பண்ணால் அதுக்கு என்ன பேருனா எண்டோசோயிக் லைஃப் அப்படின்னு பேர். எது பண்ணுது, குளோரெல்லா. அப்போ குளோரெல்லா எங்கே சர்வைவ் ஆகுது அப்படின்னா ஹைட்ராவுடைய பாடிக்குள்ளவும் ஸ்பாஞ்சஸோடைய பாடிக்குள்ளவும் இருக்கும். அடுத்து பாருங்கள் கிளாடோஃபோரா கிறிஸ்பேட்டா க்ரோஸ் ஆன் த செல்ஸ் ஆஃப் மொலஸ்கா அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனிசம். அந்த மொலஸ்காவுடைய ஷெல் அந்த ஓட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆல்கைக்கு என்ன பேருன்னா கிளாடோஃபோரா கிறிஸ்பேட்டா அப்படின்னு பேர். அப்போ அந்த கிளாடோஃபோரா கிறிஸ்பேட்டா அப்படின்ற குரூப் ஆஃப் ஆல்கேஸ் எங்கே க்ரோ ஆகுது அப்படின்னா மொலஸ்காவுடைய செல்லுக்கு மேலே, ஷெல்னா ஓட்டுக்கு மேலே. அடுத்து பாருங்கள் டுனாலியெல்லா செலைனா க்ரோஸ் இன் சால்ட் ஃபேன். அப்போ டொனாலியெல்லா செலைனா எங்கே வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சால்ட். ஸோ எங்கே சால்ட் கண்டிஷன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல க்ரோ ஆனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஆலோஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னு பேர். சால்ட் கண்டென்ட் அதிகமாகிற இடத்துல க்ரோ ஆகக்கூடிய ஆல்கேக்கு ஆலோஃபைட்டிக் ஆல்கே. என்ன ஆல்கே இருக்கும் அப்படின்னா டொனாலியெல்லா செலைனா அப்படின்ற ஆல்கே இருக்கும். அடுத்து பாருங்கள் ஆல்கே க்ரோவிங் இன் ஸ்னோ ஆர் கால்டு கிரையோஃபைட்டிக் ஆல்கே. அப்போ கிரையோஃபைட்டிக் ஆல்கேன்றது ஸ்னோ, அந்த ஐஸ் கட்டிக்கு மேலே ஆல்கே க்ரோவான அதுக்கு பேர் கிரையோஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னு பேர். ஸோ இன்றைக்கான 7 1 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக் கொஷின் தான் இது. டிஃப்ரென்ஷியேட் ஆப்லாண்டிக் அண்டு டிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள். ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின். டிஃப்ரென்ஷியேட் ஆப்லாண்டிக் அண்டு டிப்லாண்டிக் லைஃப் சைக்கிள். அடுத்து பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் தான். வாட் இஸ் ஃப்ளக்டோஸ்டில், கிவ் எக்ஸாம்பிள். ஏன் இது புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டண்ட் அப்படின்னா எல்லா கொஷினும் இல்லை, ஒரு சில கொஷின்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் 11th புக் பேக்கில் வெறும் லிமிட்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பாருங்க 10 கொஷின் இருக்கும். அதில் வந்து பாருங்க 5 கொஷின் 1 மார்க்காக இருக்கும், 5 தான் புக் பேக்காக இருக்கும். அப்போ புக் பேக் கேட்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற கொஷினை ரிப்பீட்டடாக மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக புக் பேக் மட்டுமே வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது, இன்டீரியரும் வரும். ஸோ அடுத்து வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின், வாட் இஸ் ஃப்ளக்டோஸ்டீல், கிவ் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே ஃப்ளக்டோஸ்டீலுக்கான டெஃபினேஷன் எழுதுனீங்கன்னா 1.5 மார்க்கு, அந்த எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க். சப்போஸ் இதே வந்து பண்ணாக்கா இதுக்கு டயக்ராமும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க, சம்டைம்ஸ் 3 மார்க்லேயும் சேர்த்து கேட்பாங்க. அப்போ வாட் இஸ் ஃப்ளக்டோஸ்டீல், கிவ் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், மென்ஷன் 2 கேரக்டர்ஸ் ஷேர்டு பை ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம் இருக்கும். டிஃப்ரென்ஷியேட்னா ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டு. மென்ஷன் 2 கேரக்டர்ஸ் ஷேர்டு பை ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். ஜிம்னோஸ்பமுக்கும் ஆஞ்சியோஸ்பமுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் வந்து பார்த்தாக்கா இங்கே கேட்டிருக்காங்க. சரிங்களா, இங்கே 2 கேரக்டர் தான் கேட்டிருக்காங்க புக் பேக் கொஷினு. ஆனால் நமக்கு மெனி டைம்ஸ் வந்து இதை 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கை வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் படிச்சுக்குங்க. சரிங்களா, ஏன்னா நமக்கு 5 மார்க்கில் எல்லா பாயிண்ட்டும் எழுதணும். அடுத்து பாருங்கள், ஒரு முறை பப்ளிக்கில் கேட்ட கொஷின், இப்போ கூட வந்து பாருங்க வேலூர் டிஸ்ட்ரிக்டோடைய கோட்டலி கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். டு யூ திங்க் ஷேப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் இஸ் இனிக்யூ ஃபார் ஆல்கே? டு யூ திங்க் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் இனிக்யூ ஃபார் ஆல்கே? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். அதான் கொடுத்துருக்காங்க. அப்போது டு யூ திங்க் ஷேப் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் இஸ் இனிக்யூ ஃபார் ஆல்கே, அந்த கொஷினுக்கு வந்து பாருங்க எஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர் எழுதுனீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். அப்போங்க பாருங்கள், எஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்டு ஆல்கே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். டிஃப்ரெண்ட் ஷேப்டு ஆல்கே, சரி, டிஃப்ரெண்ட் ஆல்கே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஒவ்வொரு ஆல்கேக்கும் ஒவ்வொரு ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் தான் இந்த டேபிள் காலம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 ஆல்கேஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்துக்குங்க. ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட்டாக எதுனா இந்த எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் ஷேப்டு அப்படின்னா கிளாமிடோமோனாஸ். அப்போ இந்த கிளாமிடோமோனாஸ்க்கான ஸ்பெல்லிங் இம்பார்ட்டன்ட். அப்போ டிஸ்காய்ட்னா காரா, அதுக்கான ஸ்பெல்லிங் இம்பார்ட்டன்ட். கிரிடில் ஷேப்டு இலோத்ரிக்ஸ், அதுக்கான ஸ்பெல்லிங். ரெட்டிகுலேட் ஊடோகோனியம். ஸ்பைரல் ஸ்பைரோகைரா. ஸ்டெல்லேட் ஜைக்னிமா. பிளேட் லைக் மௌக்னிட்டியா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க ஸ்பெல்லிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஸ்பெல்லிங்கை நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு அந்த கொஷினுக்கு ஃபுல் மார்க் வரும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பாருங்கள். டு யூ அக்ரி வித் த ஸ்டேட்மெண்ட் பிரியோஃபைட் நீட்ஸ் வாட்டர் ஃபார் ஃபெர்டிலைசேஷன்? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். எஸ், இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டி அக்ரி அப்படின்னு வந்தாவே எஸ் ஆர் நோன்னு கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் வரும். அப்போ என்ன கொடுத்துற பாருங்க, எஸ் வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன், அதுக்கே ஒரு மார்க் வந்துடும். ஸோ அப்போ இங்கே பிரியோஃபைட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆம்பிபியஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதோடைய லைஃப் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா வாட்டர் வெரி வெரி எசென்ஷியல். வாட்டர் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஃபெர்டிலைசேஷனே கம்ப்ளீட் ஆகும், அதர்வைஸ் அந்த லைஃப் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ஆம்பிபியஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டம் அப்படின்னு பேர். அப்போது வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான நோட்ஸ் எழுதுங்க. சரிங்களா, ஸோ இன்றைக்கான டோட்டலாக 5 கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் பட் வந்து பண்ணாக்கா ரெகுலராக வந்து பண்ணாக்கா எவ்ரிடே மார்னிங் பிஃபோர் 8 o'clock ஆர் பிஃபோர் 9 o'clock வந்து பண்ணாக்கா உங்களுக்கான ஒர்க் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்கா நைட்டில் போஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து பண்ணாக்கா நீங்கள் வந்து நைட்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங்லேயோ எழுந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் திரும்ப சொன்னது தான், ஒரு நாளைக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகபட்சம் வந்து பண்ணாக்கா ஒரு 30 minutes இல்லை 45 minutes தேவைப்படும். அந்த டைமுக்குள்ளே இதை ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுருங்க. டெய்லி கொடுக்குற ஒர்க்கை டெய்லியும் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இன்றைக்கி 7 days டே வந்து 7 வரைக்கும் போட்டுட்டோம். ஸோ ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இல்லை அப்புறம் படிச்சுக்கலான்னு இருக்கும். அப்போ டே மொத்தம் ஒரு 10 டே ஒரு 20 டேக்கான ஒர்க்கு சேர்ந்துட்டுச்சுனாக்கா படிக்க முடியாது. அப்படின்னா இது நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. ஸோ கொடுக்குற ஒர்க்கு டெய்லி முடிங்க. அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்ம பயாலஜியில் சென்டம் வாங்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.